ப்ளீஸ். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது என் காதுல தற்செயலா விழுந்துச்சு. தற்செயலா கேட்டியாம்மா? பாத்தியா, தற்செயலா கேட்டிருக்கா இந்த பொண்ணு. பப்ளிக்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டேல நீ. சாரி, நான் என்ன மன்னிச்சிருண்ணா. சார், ஏன் எதுக்கு எடுத்தாலும் இவ்ளோ எமோஷன் ஆகுறீங்க? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அது எப்படிமா நான் என் வாயால சொல்லுவேன்? ஏன் வாயால சொல்றேன்னா, இவர் பையன் இருக்கானே. ஏய், என்னோட கதையை நீ எப்படிடா சொல்ல முடியும்? நான் தான் சொல்லுவேன். இல்லண்ணா, உங்களால சொல்ல முடியாத நிலைமையில இருக்கீங்க, அதனால நானே சொல்றேன். இல்லடா, தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டா கூட என்னோட குடும்ப கதையை நான் தான் சொல்ல முடியும். நீ சும்மா இரு. ஓகேண்ணா. மாடி, நானே சொல்றேன்பா. நான் ஆசையா பெத்து வளர்த்து மார்லியும் தோல்லியும் போட்டு வளர்த்த என்னுடைய பையன் இப்ப என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறப்பா. அது அவனோட தப்பு இல்லம்மா. இந்த அப்பா மேல உசுரியே வச்சிருந்த அவன் அந்த உசுரை எடுத்து இன்னொரு பொண்ணு மேல வச்சிட்டாப்பா. ஆனா அந்த பொண்ணு அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பணக்கார பையனை தான் கட்டிப்பேன்னு இவனை வேணான்ட்டாமா.